அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்இஎஸ்சிடி ஆப் நியூ அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து யூனிஃபார்ம் செட் வந்து 3rd செட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நூன் மீல்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாசிப்பு இயக்கத்திலுமே வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படிங்கிற பற்றி நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல நீங்கள் வந்து பிளே ஸ்டோரை போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ வந்து நியூ அப்டேட் கேட்கறதுனால சர்ச்சில் போய் டிஎன்எஸ்சிடின்னு அடிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் இருக்கும். அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து வந்திருக்கும். இப்போ சப்போஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் டச் பண்ணோன்னே டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இதை இப்படி டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னே இங்கே பாருங்க, அப்டேட்டுன்னு கேட்குதா உங்களுக்கு? அந்த அப்டேட்டை போய் டச் பண்ணுங்க. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கீம்ஸ் அண்ட் வாசிப் இயக்கோ மாடியூல் சேஞ்சஸ், பக் ஃபிக்சஸ் அண்ட் பெர்ஃபார்மன்சஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அப்டேட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓப்பன் சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்த உடனே எல்லா டீச்சர்ஸ்க்குமே இது வந்து நம்ம வந்து எல்லாமே ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் கொடுக்கணும். அதனால் நீங்கள் வந்து அந்தந்த டீச்சர்ஸ்க்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க. செல்ஃப் யூசர் நேம் பாஸ்வேர்டு. நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இல்லை மேலே பாருங்கள் ஸ்கீம்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணனே உங்கள் கிளாஸ் எந்த கிளாஸ் இருக்கிறோ அந்த கிளாஸ் வந்து இதில் வந்து காட்டும். அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் புக்ஸு எல்லாமே இருக்கும். இப்போ நான் வந்து காட்டுறேன். நான் யூனிஃபார்ம் ஃபஸ்ட்டு காட்டுறேன். யூனிஃபார்ம் போய் செலக்ட் செட்டுன்னு யூனிஃபார்ம் வந்து 4th செட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் போய் செலக்ட் செட்டுங்கிற டச் பண்ணுங்க. டச் பண்ணி செட் 4ன்னு வந்திருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்த உடனே என்ன பாய்ஸ்க்கு என்ன ஐட்டமே ஷர்ட் அண்ட் பேண்ட் செட்டுன்னு வந்திருக்கும். ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே எல்லாமே வந்து நோன்னு இருக்கும். நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்துன்னு எஸ் நோ என்ன ஸ்டாக் நாட் ரிசீவ். நீங்கள் சப்போஸ் வந்து ஸ்டாக் வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ஆர் போட்டுருங்க. இல்லைன்னா லாங் ஆப்ஷன், இது வரைக்கும் ஸ்கூலுக்கே வரல அப்படின்னா லாங் ஆப்ஷன் கொடுத்துருங்க. என்ஏ நாட் அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. இது மாதிரி ஒவ்வொரு பசங்களுக்காக நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள் எல்லாருக்குமே எஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சேவ்ங்கிற கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம கொடுத்தோன்னே அப்படியே எல்லாமே ஹைட் ஆகிரும். அடுத்து வந்து நம்ம வந்து செட் 4 சுடிதார செட்டு அதை வந்து டச் பண்ணுங்க. கேர்ள்ஸுக்கு டச் பண்ணிட்டு அதே மாதிரி தான் இதுவும் இதில் எஸ் நோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எது வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கோ அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. நம்ம எல்லாம் இப்போ நான் வந்து பாருங்கள் நோட் புக்ஸ் நான் வந்து காட்டுறேன். செலக்ட் டேர்ம் இருக்குது. இப்போ பாருங்கள் 3rd டேர்ம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், 3rd டேர்ம் இருக்குது. 3rd டேர்ம் டச் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தனே செலக்ட் ஐட்டம் 8 பேஜஸ் நோட்டு 5 செட்டும் கொடுத்துருக்கு. அதை டச் பண்ணிவிட்டு ஓகேவும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து நோட் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருப்போம். அதில் வந்து இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ன்னு கொடுத்து அதை வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீழே போய் சேவ்ங்கிறத கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் ஹைட் ஆயிரும், எல்லாமே ஹைட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ பேக் வந்துடுங்க. வந்துடுத்து திரும்ப போய் நூன் மேல் டச் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்எஸ்ன்னு இருக்கும்.
எல்லாமே நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம் சரிங்களா. இப்போ சேவுங்கிறத கொடுத்துருங்க. டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. நீங்கள் ஸ்கீம்ஸை போய் டச் பண்ணேன். இப்போ எந்த கிளாஸோ அந்த கிளாஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணேன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் இருக்கும். செலக்ட் செட்டுன்னு கொடுத்தீங்கன்னா செட் 4ன்னு வந்திருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செலக்ட் ஐட்டம் ஷர்ட் அண்ட் டவுசர் டச் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எஸ்எஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது வந்து ஆப்டாக இருக்கோ அந்த ஆன்சரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அதே மாதிரி தான் பேக் வந்துட்டு ஷர்ட் அண்ட் ஃப்ராக்கு டச் பண்ணிவிட்டு எது ஆப்டாக இருக்கோ அதை அந்த ஆன்சர் வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் பிளராக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.